இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த 6வது நாளின் தியானத்திற்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளிலும் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொருவரை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். முதல் நாளிலே வேதாகமத்திலே ஒரு சிறுவன், 2வது நாளிலே ஒரு சிறுமி, 3வது நாளிலே ஒரு வாலிபன், 4வது நாளிலே வாலிப சகோதரி, 5வது நாளிலே ஒரு அருமையான விசுவாசத்தின் ஒரு தகப்பனை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 6வது நாளிலே காலை வேளையிலே ஒரு வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு தாயாரை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு எச்சரிப்பின் தாயாக விளங்குகின்ற ஒரு லோத்தின் மனைவியை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். பாருங்கள், சோதோம் அப்படிங்கிற ஒரு பட்டணம், அது ஒரு பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. அங்கே இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தெய்வ பயமில்லாத மனிதர்களாக காணப்படுகிறார்கள். எனவே அவருடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தை பாவ கூக்குரல் அவருடைய சமூகத்தை எட்டி விடுகிறது. உடனே கர்த்தர் நினைக்கிறார், இந்த ஜனங்களை நாம் அழித்து விடுவோம் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். அப்போ ஆண்டவர் நினைத்து தம்முடைய தூதர்களை எல்லாம் அந்த சோதோம் பட்டணத்தை அழிக்கும்படியாக தன்னுடைய தூதர்களை அனுப்புகின்றார். இந்த பட்டணத்தினுடைய காரியங்களெல்லாம் ஆண்டவருக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கும். ஏற்கனவே ஆண்டவர் மனுஷனை படைத்ததற்காக விசனப்பட்டார் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கின்றோம் அல்லவா? அதை போல ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விசனம் அடைந்திருப்பார். இந்த சோதோம் மக்கள் செய்த பாவத்தினாலே ஆண்டவர் இருதயம் வெகுவாய் வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? இந்த பட்டணத்திலே தான் யார் இருக்கிறா? இந்த லோத்தினுடைய குடும்பமும் இருக்கின்றது. பாருங்கள், அந்த ஆபிரகாமும் லோத்தின் சகோதரர்களாக இருந்த போதிலும் அந்த அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய செல்வ திரட்சிகள் எல்லாம் பெருசாக விரிவடைந்து கொண்டு போகும்போது அவர்களால் அந்த ஒரே இடத்தில் அவர்கள் வாசமாக இருக்க முடியாதபடி ஆபிரகாம் சொல்கிறார், நீ உனக்கு எந்த இடத்த செலக்ட் பண்ணணுமோ அந்த இடத்த நீ செலக்ட் பண்ணிக்கப்பா. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போனேன், நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன்னு சொல்லும்போது இந்த லோத்து கண்களெல்லாம் ஏறெடுத்து பார்க்குறார். அப்போ பாருங்கள், எந்த பகுதி, இந்த சோதம்ங்கிற பட்டணம் ரொம்ப செழிப்பாக இருந்ததுனால நான் அந்த பகுதிக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, போகிறார். அந்த செழிப்பு தான் அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. அந்த பகுதியை செலக்ட் பண்ணி என்ன செய்யிட்டாரு, இந்த லோத்து வந்து விடுகிறார். பாருங்கள், அப்போ இந்த பட்டணத்தில் குடியிருக்கும்போது அந்த பட்டணத்தின் மக்களுடைய சிந்தனைகள், நினைவுகள், செய்கள் எல்லாம் ரொம்ப பொல்லாததாக இருந்ததுனாலே ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுகிறார். நீங்கள் போய் அந்த சோதோம் பட்டணத்தை தீக்கிரையாக்கி விட்டு வந்து விடுங்களேன் என்று சொல்லி. பாருங்கள், அப்போது அந்த லோத்தும் அந்த சோதோம் பட்டணத்தில் இருக்கும் பொழுது அந்த லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கின்றார். இந்த அழிவு நின்று நீயும் உன்னுடைய குடும்பமும் காக்கப்படணும்னு சொன்னால் இந்த பட்டணத்தை விட்டு நீ வெளியே அருகில் உனக்கு பார்க்குற ஒரு மலைக்கு நீ நினச்சிது ஓடி போயிரு, நீங்கள் இருக்க வேண்டாம். ஆண்டவர் தூதர்கள் சொல்கிறாங்க, இந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார். அப்போ அந்த பட்டணத்தாரோடு கூட சேர்ந்து நீயும் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு நீ நினச்சிரு, இந்த அழிவு நின்று தப்பி அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மலையை பார், நீ அங்கே ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த லோத்து சொல்கிறார், மலைக்கெல்லாம் என்னால் ஓட முடியாது, என்னுடைய வயசு அப்படிலாம் தாங்காது, அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஓடி போய்கொள்ள முடியாது, என்னை விட்டுருங்க, நான் பக்கத்தில் தெரிகிற ஏதாவது ஒரு பட்டணத்துக்கு நான் என்ன செய்கிறேன், நான் போயிடுறேன், அருகில் தெரிகிற சோவார் அப்படிங்கிற பட்டணத்துக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், போயிடுறேன், அந்த மலைக்கு என்னால் போக முடியாது, மலைக்கு என்னால் ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தேவதூதர்களெல்லாம் ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க, துரிதப்படுத்துகிறாங்க, நாங்கள் சீக்கிரமாக இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம், நீ வேகமாக போகும் பொழுது நீயும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளைகள்லாம் என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு போங்க. ஆனால் இந்த சமபூமியில் எங்குமே நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் நிற்கக்கூடாது, உன் ஜீவன் தப்ப நீங்கள் போங்க, நீங்கள் பின்னிட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. பின்னிட்டு பார்த்தா என்ன நடக்கும்லாம் சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு கட்டளையாக அந்த தேவதூர்கள் சொல்கிறாங்க, இந்த சமபூமியில் நீ எங்கும் நிற்காதீங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க, உங்கள் ஜீவன் தப்ப நீங்கள் ஓடிப்போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்படியே இந்த லோத்து தன்னுடைய மகள்கள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவியுமாக என்ன செய்கிறாங்க, அந்த தன்னுடைய ஜீவன் தப்புவதற்காக வேகமாக அந்த பட்டணத்தை விட்டு என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அப்படி ஓடி போகும்போது லோத்தும் அந்த அருமையான அந்த வாலிப பிள்ளைகளும் பின்னிட்டு பார்க்கவே இல்லை.
அவங்க வேகமாக தன்னுடைய ஜீவன் மாத்திரம் ஆண்டவர் தப்ப உதவி செய்தார் என்று சொல்லி அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த லோத்தினுடைய மனைவி பாருங்க, தான் விட்டு வந்த அந்த பட்டணம், ஐயோ நாங்கள் எவ்வளவு செல்வ சிறப்பாக இந்த பட்டணத்திலே வாழ்ந்து வந்தோமே, என்னுடைய செல்வங்களெல்லாம் என்ன ஆகிறது, என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய வசதி, என்னுடைய எல்லாம் போயிட்டதே. சரி, அங்கே என்ன தான் நடக்குது, இந்த வீடு என்ன ஆயிருக்குமோ, அல்லது பட்டணம் என்ன, பட்டணத்துக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாரோ, நான் திரும்பி பார்க்குறேன், பார்த்து என்ன நடக்க போகிறது நான் பார்க்குறேன்னு சொல்லி அன்றைக்கு திரும்பி பார்த்தாள். அப்படியே எந்த இடத்தில் நின்று அவள் திரும்பி பார்த்தாளோ அந்த இடத்துல லோத்தின் மனைவி உப்பு தூணாய் மாறிப்போனாள். இந்த லோத்தின் மனைவி இன்று வரைக்கும் ஒரு எச்சரிப்பின் தாயாக இன்றைக்கு வேதாகமத்தில் பேசப்படுகிறாள் அல்லவா? பாருங்கள், இன்றைக்கு நாம் எப்படி என்ன நிலைமையில் இருக்கிறோம்? நாம் என்னைக்கு நம்முடைய பின்னிட்டு பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக முன்னேற்றம் உள்ளதாக மாற முடியாது. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம கலப்பையின் மேலே கை வச்சிட்டோம், கலப்பைனா என்ன, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்குள் நம்முடைய காலடிகளை வைத்திருக்கிறோம். நம்ம இனிமேல் இந்த உலகத்தை திரும்பி நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவத்தை இப்பொழுதுதான் நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை இப்பொழுதுதான் நீங்கள் பெற்றிருக்கலாம். அவருக்குள் தொடங்கும் வாழ்வுக்குள் இப்பொழுதுதான் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். எடுத்து வைத்த பின்பு நாம் பின்னிட்டு இந்த உலகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் லோத்தின் மனைவியினுடைய நிகழ்வு தான் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகின்ற ஒரு வாழ்வாக இருக்கும். பாருங்க, நாம் விட்டு வந்த பாதையை சாத்தான் நமக்கு அநேக நன்மைகளை கொடுத்திருக்கலாம், அநேக வசதிகளை நம்ம கொடுத்திருக்கலாம். ஆனால் நம்ம திரும்பி பார்த்தோன்னு சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்னிட்டு திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், ஐயோ இத்தனை நன்மைகளை, இத்தனை செல்வ செழிப்புகளை நான் விட்டு வருகிறேனே என்று சொல்லி நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றுமில்லாதவர்களாக மாறி போகின்றோம். பாருங்க, அதை தேவன் விரும்பவில்லை. இந்த எச்சரிப்பின் தாய் அதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றார். தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கின்ற நம்முடைய நாட்களிலே நாம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம். இந்த உலகத்தை விட்டு ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமாக இருப்பதனாலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அல்லல் தட்டி விடாதபடி நாம் திரும்பி இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தின் பிள்ளைகளைப் போல நாமும் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை லோத்தின் மனைவி போல ஒரு அழிவின் பாதையாக நாம் மாறி போய் விடுவோம். இன்றைக்கு லோத்தின் மனைவி இந்த உப்பு தூணாய் மாறி நமக்கு ஒரு எச்சரிப்பின் தாயாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் விட்டு வந்த பாதையை நான் திரும்பி பார்க்காதபடி உலகம் எனக்கு பின்னால் இருக்க வேண்டும், சிலுவை தான் என்னுடைய முன்னால் இருக்க வேண்டும். அருமையான பாடல் ஒன்று பாடுவோம்ல, உலகம் சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் நமக்கு பின்னாடி இருக்கணும், சிலுவை நமக்கு முன்னால் இருக்கணும். இந்த உலகத்தை நாம் பின்னிட்டு திரும்பி பார்த்தோன்னு சொன்னால் நாம் சிலுவையை மறந்து போவோம். சிலுவையை மறந்து போய் நாம் திரும்பின வாழ்க்கைக்குள்ளாக நுழைய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வின் அழிவின் தொடக்கம் ஆரம்பித்து விட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தை பின்னால் வைத்து சிலுவையை இந்த நாட்களிலே நாம் முன்னால் வைத்து நாம் வாழ்க்கை நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். இந்த உலகத்தின் பாதையில் நாம் செல்ல முடியாதபடி சிலுவை தியானங்களை கவனிக்கின்ற நாம் அந்த சிலுவையை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த வாரத்தின் இந்த 6வது நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட லோத்துவின் மனைவி எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் தாயாக ஆண்டவரை இருக்கிறதை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் ஆண்டவரே பின் திரும்பி சென்று விடாதபடி, ஆண்டவரை உலகத்தை பின்னிட்டு பார்க்காதபடி, இந்த உலகத்தின் இச்சைகளை ஆண்டவரை உலகத்தின் ஆசா பாசங்களை நாங்கள் திரும்பி பார்த்து நாங்கள் அதன் வழி நடந்து விடாதபடி அப்பா, இந்த நாட்களிலே
உம்மையே நோக்கி பார்க்க, உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்க, சிலுவையை எங்கள் முன்னால் நிறுத்தி உலகத்தை எங்களுடைய பின்னாலே நிறுத்த கர்த்தங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்ய போகிற தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலகத்தின் பாதையை நாங்கள் பின்பற்றி சென்று விடாதபடி, உலகத்தின் ஆசா பாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு விடாதபடி எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் தூக்கி நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எப்போதும் சிலுவையை எங்கள் முன்னால் நிறுத்தி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியங்களை தந்து இந்த நாளில் எங்களை வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை